பழங்குடி குழந்தைகளின் கல்வி இடைநிற்றலை தவிர்க்க அவர்களின் வீடுகளுக்கே சென்று வேன்களில் பள்ளிக்கு அழைத்து வரும் மகத்தான திட்டத்தை தமிழ்நாடு அரசு முன்னெடுத்திருக்கிறது. இதுகுறித்த ஒரு தொகுப்பை பார்க்கலாம். சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்தின் அடர்ந்த வனப்பகுதிகளான காளித்திம்பம், ராமர் அணை, மாவனத்தம், தொட்டபுரம் போன்ற கிராமங்களில் வசிக்கும் குழந்தைகளின் கல்வி பயணம் பாதுகாப்பானதாக மாறியுள்ளது. இக்கிராமங்களிலிருந்து தலைமலை, ஆசனூர் உண்டு உறைவிட பள்ளிகளுக்கு செல்ல குழந்தைகள் 2 கிலோமீட்டர் தூரம் அடர்ந்த காட்டுப்பாதையை கடக்க வேண்டும். இப்பாதையில் யானை, புலி, சிறுத்தை போன்ற வன விலங்குகளின் அச்சுறுத்தல் காரணமாகவும் போதிய போக்குவரத்து வசதி இல்லாத காரணத்தினாலும் பெற்றோர் தங்கள் குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்ப தயங்கியதால் இடைநிற்றல் அதிகம் இருந்தது. இதற்கு தீர்வு காணும் வகையிலேயே தமிழக அரசு இப்போது 2 புதிய பள்ளி வாகனங்களை தலைமலை மற்றும் ஆசனூர் உண்டு உறைவிட பள்ளிகளுக்கு வழங்கியுள்ளது. ஸ்கூல் போகாம அப்படியே இருந்தாங்க. ஆணை, சிறுத்தை எல்லாமே வழியில இருக்குதுன்ட்டு பயந்துட்டு இந்த ஜீவாவுக்குலாம் வண்டிக்கு போக முடியாது அப்படின்ட்டு இருந்தாங்க. இப்போ வண்டி வந்ததுனாலே அவங்களுக்கு நல்ல சந்தோஷம். ஸ்கூல் போற பசங்க கம்மி தான், ஒரு 10-15 பேர் போயிட்டு இருக்காங்க. இப்போ வேன் வந்ததுனால நம்ம இப்போ போயிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு 20 பேர் போயிட்டு இருக்காங்க. இப்போ 30 பேர்ல ஒரு 10 பேர் போயிட்டு இருக்காங்க. அவங்கள பார்த்தேன்னா ஒரு வாரத்துல திருப்பி 10 பேர் சேர்ந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நேற்று ஒரு மாணவர் பள்ளி இடைநின்ற மாணவர் சேர்ந்தார். இன்று 5 புதிய மாணவர்கள் பள்ளியில் சேர்ந்துள்ளார்கள். வருகை உயர்ந்துள்ளது. ஆகவே இந்த பயணத்தின் வாயிலாக பள்ளி இடைநிற்றல் முற்றாக தடுக்கப்படும். பள்ளி மாணவர்களுடைய வருகை உயரும் என நாங்கள் நம்புகிறோம். பிள்ளைகளை பள்ளிக்கு அழைத்துச் செல்ல வந்த வாகனங்களை கண்ட பழங்குடிகள் பெரும் மகிழ்ச்சியுடன் வரவேற்றனர். வனவிலங்கு அச்சுறுத்தலால் பள்ளிக்கு செல்லாமல் வீட்டிலிருந்த 6 மாணவ மாணவிகள் புதிய வாகனத்தை கண்டதும் குதூகலத்துடன் அதில் ஏறி உற்சாகமாக கையசைத்து பள்ளிக்கு சென்றனர். நாள்தோறும் 2 கட்டமாக சுமார் 40 மாணவர்களை பள்ளிக்கு அழைத்துச் செல்ல தற்போது ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன. இந்த வேன்களில் GPS கருவி பொருத்தப்பட்டிருப்பதால் வாகனம் எந்த இடத்தில் செல்கிறது என்பதை பெற்றோரும் அதிகாரிகளும் துல்லியமாக கண்காணிக்க முடியும். வாகன பராமரிப்பு பணிகளுக்காக சத்தியமங்கலம் சுடர் தொண்டு நிறுவனத்துடன் தமிழக அரசு புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ளது. அரசின் இந்த சிறப்பான முயற்சியை பழங்குடி மக்கள் நன்றி கூறி வரவேற்கின்றனர். புதிய தலைமுறைக்காக சத்தியமங்கலத்திலிருந்து செய்தியாளர் சாம்ராஜ்.